இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் பாருங்கள். பாசிப்பருப்பு போட்டு நம்ம காட்டில் விளைஞ்ச சுரக்காய் கூட்டுங்க. சூப்பராக இருக்கும் இந்த சுரக்காய் கூட்டு. இப்போ நல்லாவே வெயில் காலத்தில் சுரக்காய் கூட்டு நம்ம நல்லா வச்சு சுரக்காய், பீக்கங்காய் காட்டில் விளைஞ்சா வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா கடையிலையும் வாங்கி சாப்பிடலாம். எப்போயாவது வாரத்தில் ஒரு 2 நாள் கூட பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் நான் லெமன் சாதத்துக்கு லெமன் தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். எடுத்து கிளறிக்கிடலாம். லெமன் சாதத்தில் சாப்பாடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். சாதம் கிளறிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஜவுச்சவு கூட்டு இது சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் லெமன் சாதமும் கிளறிட்டோம். லெமன் சாதம், சுரக்காய் கூட்டு, அப்பளம், அவிச்ச முட்டை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூடான கெட்டியான பருப்பு அவரைக்காய் போட்ட சாம்பார். இப்போ பூரி, காலையில் சாம்பாரும் பூரியும் நம்ம வீட்டில். இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். இப்போ பூரி போட்டாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பூரி. கோதுமை மாவில் தான் பூரி. கொஞ்சம் வெந்நீர் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். ரொம்ப இதாக இருக்கும், சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வீட்டில் சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு பூரி. அதேமாதிரி இந்த பக்கம் சாம்பார் கெட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் பூரிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் உருளைக்கிழங்கு வைக்கல இன்றைக்கி. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மக்கிட்ட மசாலா, சத்து மாவு, இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடி, கஞ்சி மாவு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பொடி, சிக்கன் மசாலா எல்லாமே இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் புதன்கிழமை சூப்பரான ஒரு சின்ன குட்டி நான்வெஜ் விருந்து தான் பாருங்கள். உடச்சி ஊற்றிய நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டை கிரேவி குழம்பு மாதிரி வச்சிட்டேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு, சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம். நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம வீட்டில் குழம்பு மசாலா தூள் இருக்குது. யாருக்கு வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே மசாலாவே போட்டுக்கரலாம். சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கெலாம் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடணும். 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து முடித்தோடனே தக்காளி பேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வடை போனோடனே 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும். அந்த முட்டை உடச்சி ஊற்றிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது காம்பினேஷன் நான் இன்றைக்கி அப்பளம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. இன்றைக்கி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.